ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோட நேம் கீதா. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். எனக்கு ஒரு 1.5 இயர்ஸில் ஒரு பேபி இருக்குது. ரொம்ப நாளாக சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை, பட் இப்போ தான் என்னால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. மேரேஜ்க்கு முன்னாடிலாம் எனக்கு சுத்தமாக சமைக்கவே வராது. இப்போவும் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கேன். பட் இருந்தாலும் யூடியூப் சேனல் இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரை பண்ணி நானும் கொஞ்சம் சமைக்க கற்றுக்கிட்டேன். இப்போது சம்டைம்ஸ் நாம் சமைச்சதா இது அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் நல்லா செய்ய தெரியறதே வந்துட்டு சம்டைம்ஸ் சொதப்போம். நாம் என்ன சமைக்கிறோன்னு நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டா மார்னிங் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் அவல் சுண்டல் தான் செய்யலான்னு இருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் வந்துட்டு நேற்று நைட்டே ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால காலையிலேயே சரி ஓகே பால் பாயசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பேபியும் வந்துட்டு பாயசம் சாப்பிட போகிறான். எப்போயுமே அவன் குழந்தை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சமைச்சிடுவேன். நான் அவள் சுண்டல் செய்யும்போது எப்போயுமே வந்துட்டு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சுருவேன். தனித்தனியாக சாப்பிட எனக்கு பிடிக்காது. அவரும் ஓகே ஒன்றாவே செஞ்சிடறேன் அப்படிம்பாங்க. நீங்களாம் வந்து தனித்தனியாக தான் செய்வீங்களா, ஒன்றா செய்வீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்றதே குழந்தைக்கே கொடுத்துருவோம். ஆனால் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். நாங்களுமே காரம் கம்மி பண்ணி இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அவன் அதை சாப்பிட்றதுனால. அப்படியே ஒரு சைடு பாயசமும் ரெடி ஆகிட்டுருக்கு. பாயசத்தில் தான் அப்படியே சுகரே இல்லாத மாதிரி இருந்தது. நானும் சுகர் போடுறேன், மிக்ஸ் பண்ணுறேன், சுகர் போடுறேன், மிக்ஸ் பண்ணுறேன். எப்படியோ கடைசியாக ஒரு வேலையை மேட்ச் பண்ணிட்டேன். அப்புறம் கடைசியாக முந்திரி திராட்சை போட்டு எப்பயும் வந்து கலர் பவுட்ரு ஆட் பண்ண மாட்டேன். நான் வந்து அதுக்கு பதிலாக வந்து குங்குமப்பூ வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஆட் பண்ணுவேன். அப்புறம் எப்பயுமே வந்துட்டு வெஷல் வாஷிங் மட்டும் எப்படி தான் இவ்வளோ வருதுன்னு தெரியல. நம்ம சிம்பிளாக பண்ணாலும் பாத்திரம் மட்டும் சேர்ந்துட்டே இருக்கும். எப்பயுமே சமைச்சு முடிச்சுட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டா கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருக்கும். நான் சமைச்சிட்டு வரும்போதே டைம் 9:30. அப்போயே பங்குனி வெயில் பல்ல காட்டிகிட்டு இருக்கும் போல். ஓகே, அதுக்கப்புறம் பட்டு சவுண்டு கேட்குது. பட்டு இறந்துட்டான்னு நினைக்கிறேன். பேஸ்ட்டை மட்டும்தான் கேட்குறானே தவிர ப்ரஷ் பண்ண மாட்டான். அப்புறம் 4 வாட்டி பேஸ்ட்டு போட்டு கொடுத்ததுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கான். அதுவும் நாம் ப்ரஷ் பண்ணி விடணுன்னா ப்ரஷ் பண்ணக்கூடாதான். சாரையை தான் பார்த்துட்டு டான்ஸ் ஆடிகிட்டே வந்து ப்ரஷ் பண்ணணுமா. உங்கள் வீட்லேயும் பசங்க இப்படி தான் இருக்காங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவனோட சேட்டையை மட்டும் இப்போ பாருங்களேன். எங்கள் வீட்டு சோஃபா எப்பயுமே மெர்சியாக தான் இருக்கும். அவனுக்கு அவள் ஊட்டினா அவள் சாப்பிடல. சரி அதுக்கப்புறம் தோசை ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி தோசை ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டா அது மட்டும்தான் 4 வாய் போச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சுத்தமாக சாப்பிடவே மாட்டான். ஒரு காலத்தில் தோசையே சாப்பிட்ருந்தா இப்போ என்னடானா சுத்தமாக தோசை ரைஸு எதுவுமே சாப்பிட மாட்டான். ஓகே, அப்புறம் நான் பாயசம் செஞ்சேன். பாயசமாவது கொஞ்ச நேரம் குளிப்பாட்டிட்டு பாயசம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் பாயசம் மட்டும் போச்சு. அப்புறம் நானும் பாயசம் சாப்பிட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் மழை வந்தது. ஃபஸ்ட் டைம் சம்மரில் இப்போ தான் மழை வருது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.